தன்னை காதலித்து தனிமையில் இருந்துவிட்டு வேறொரு பெண்ணுடன் நிச்சயிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த காதலி தனது காதலனின் முகத்தை சிதைத்த சம்பவம். டெல்லி புறநகர் பகுதியான நிக்கல் விகாரை சேர்ந்தவர் 24 வயதான ஓம்கார். இவர் கணினியில் வரைகலை வடிவமைப்பாளராக பணியாற்றி வந்தவர். இவர் சம்பவ தினத்தன்று ரங்கோலா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் அவரை தாக்கினர். கத்தியால் முகத்திலும் பல இடங்களிலும் கிழித்து காயம் ஏற்படுத்தி உள்ளனர். இதனால் அவருடைய முகம் சிதைந்து போனது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தாக்கிய மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் துவாரகா மோர் பகுதியில் சுற்றிய விகாஷ் என்ற இளைஞரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவரும் அவருடைய 2 நண்பர்களும் சேர்ந்துதான் ஓம்கார் என்ற இளைஞரை தாக்கினோம் என ஒப்புக்கொண்டனர். எதற்காக அப்படி செய்தீர்கள் என போலீசார் கேட்டதற்கு ஒரு பெண் சொல்லித்தான் இப்படி செய்தோம் என கூறியுள்ளார். இதை அடுத்து அந்த பெண் குறித்து விசாரிக்க போகும் போதுதான் போலீசாருக்கு ஓம்காரின் காதல் கதை வெளிச்சத்திற்கு வந்தது. ஓம்கார் தன்னுடன் பணி செய்து வந்த 30 வயது பெண்ணுடன் பழகி வந்துள்ளார். அந்த பெண் ஓம்காரை விட வயது மூத்தவர். எனினும் அந்த பெண்ணை 3 ஆண்டுகளாக காதலித்து நெருக்கமாகவும் பழகி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் ஓம்காருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் அண்மையில் நிச்சயதார்த்தம் ஏற்பாடானது. இதை அறிந்த அந்த காதலி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். என்னுடன் சேர்ந்து வாழ்ந்துவிட்டு தற்போது வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நான் என்ன செய்வது என கேட்டுள்ளார். ஆனாலும் அந்த நபர் அந்த பெண்ணின் கூக்குரலை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. இதனால் மனமுடைந்த அந்த பெண் தன்னை ஏமாற்றிய காதலனை பழி தீர்க்க திட்டமிட்டார். இதற்காக 3 ரவுடிகளை கூலிக்கு அமர்த்திய அவர் அவர்களுக்கு ரூபாய் 30,000 பணம் கொடுத்து காதலனின் முகத்தை சிதைக்குமாறு தெரிவித்திருந்தார். இதற்காக ஆசிட் பாட்டிலையும் அவர் கொடுத்துள்ளார். ஆனால் அவர்கள் திட்டமிட்டபடி ஓம்கார் முகத்தில் ஆசிட்டை வீச முடியாததால் அவருடைய முகத்தை தாக்கி கிழித்துள்ளனர். இதையடுத்து அந்த இளைஞர் கொடுத்த தகவலின்படி இளம் பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நான் திருமண நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொன்ன போது அந்தரங்க படங்களை இணையத்தில் வெளியிடுவேன் என சொன்ன காதலனை பழி தீர்த்தேன் என்று அந்த பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 2 இளைஞர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர்.